ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க. சட்டுன்னு செய்கிற சட்னி ரெசிபி. இதுக்கு வந்து வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு இது இருந்தாலே போதும். நம்ம சட்டுனுமே இந்த சட்னி செஞ்சிடலாம். அதே மாதிரி இது வந்து இட்லிக்கு செமையாக இருக்கும். இட்லிக்காக இருக்கட்டும், தோசைக்காக இருக்கட்டும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க அந்த சட்னி எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வரமிளகா தான் எடுத்திருக்கேன். வரமிளகா ஒரு 6லேருந்து 7 மிளகா எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 10லேருந்து 15 சின்ன பூண்டாக இருந்ததுனால 10லேருந்து 15 பூண்டு உரித்து தான் எடுத்து வச்சுருக்கேன். முழுசாகவே போடக்கூடாதுங்க, முடிஞ்ச வரைக்கும் உரித்து போடுறது தான் நல்லது. அதே மாதிரி நல்லா ஒரு 2 கைப்பிடி நிறையவே வெங்காயம் நான் உரிச்சிருக்கேன். நான் சின்ன வெங்காயம் உரித்து அதையே நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் இப்போ தக்காளி எதுவும் போடலை. தக்காளி போடாமல் தக்காளிக்கு பதிலாக நான் புளி தான் சேர்த்துக்க போகிறேன். புளி சேர்த்து அரைச்சோம்னா இந்த சட்னி நல்லாயிருக்கும். நம்ம காலை மாலைங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, நைட்டுக்கும் காலையிலேயும் சேர்த்து இந்த சட்னி நம்ம அரைச்சி வச்சிடலாம் 2 நேரத்துக்கு. இது வெளியில் இருந்தால் கூட கெட்டு போகாது. நம்ம தக்காளி போட்டோம்னா சட்னி கெட்டு போயிடும். நம்ம அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இது வந்து வெளியில் இருந்தால் கூட கெட்டு போகாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தேவையான அளவு, இதுக்கு தேவையான அளவு புளி நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி போட்டிருக்கேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. பச்சையாக தான் கருவேப்பிலையை சாப்பிட சொல்கிறாங்க. நம்ம அது பச்சையாக சாப்பிட முடியாது. இந்த மாதிரி பச்சையாக சட்னி அரைக்கும். இது வந்து ராவாக தான் நான் அரைக்கிறேன். இது வதக்கெல்லாம் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இது அப்படியே நம்ம அரைக்கிறோம். இதில் நம்ம காஷ்மீர் மிளகாய் போட்டோம்னா கலருக்காக ஒரு 4 மிளகாய் சேர்த்து போட்டோம்னா கலராக இருக்கும். அந்த மாதிரி எதுவும் போடலை. மிக்ஸி ஜாரில் போட்டு சேர்த்துட்டு ரொம்ப நைஸாகவும் அரைக்கலை. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. சட்னி கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் தானே போட்டிருக்கோம், வேறு என்ன அதில் போட்டிருக்கோம். அதனால் ரொம்பவும் நைஸாகவும் அரைக்கலை. அரைச்சிட்டு இதை ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் அலசி அதில் உள்ள தண்ணியே இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நான் அதுக்கப்புறம் இதை வந்து நல்லெண்ணெய் வச்சு தான் தாளிக்க போகிறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். சின்ன வெங்காயத்தோடு நல்லெண்ணெய் சேரும்போது அது டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், செமையாக இருக்கும். அதோட உடம்புக்கு அவ்வளவு நல்லது. நம்ம கார சட்னி தானே இது. இதை கார சட்னியோடு நம்மளுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இன்னமும் அது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதே நேரம் டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். தாளிக்கிற கரண்டி தான் வச்சுருக்கேன். வச்சு அதில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி சும்மா ஒன்றுமே சேர்க்கலை. கடுகு பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். வேறு எதுவுமே சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றும்போது அதிலே நம்மளுக்கு சூப்பராக, அது என்ன சொல்கிறது, பச்சையாக தான் அரைச்சிருக்கோமே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இதை வந்து அதில் போட்டு கிண்டணுன்ற அவசியமும் கிடையாது. நம்ம அந்த சூடோடு ஊற்றும் போதே அந்த சட்னி டேஸ்ட்டாக மாறிடும். செமையாக இருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் இது செஞ்சுருக்கேன். காலையில் இட்லிக்கு, நைட்டுக்கு தோசைக்கு, ரெண்டுக்குமே இது போதும். கார சட்னி தானே, ரொம்பவும் சாப்பிட மாட்டா, கொஞ்சம் தான். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கனால ரொம்ப காரமும் இருக்காது. சட்டுன்னு செய்கிற சட்னி அவ்வளோதான். சின்ன வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். நம்ம டக்குன்னு உரிச்சிட்டு சட்னி செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.